அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒடுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தின் உரிமையை வென்றெடுப்பதற்காக அதற்கான உத்வேகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற ஜனவரி 28ஆம் தேதியன்று தமிழகத்தின் 4 பெருநகரங்களில் சிறைகளை நிரப்பக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காகவும் இந்த போராட்டத்தினுடைய அவசியத்தை விளக்குவதற்காகவும் இந்த போராட்டத்தினால் நமக்கு பயன் கிடைக்குமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த நாட்டிலே நாம் எப்படி நடத்தப்படுகிறோம், எல்லா வகையிலும் முஸ்லிம்களாகிய நாம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா விதமான உரிமைகளையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் புறக்கணிக்கக்கூடிய காட்சியை அன்றாடம் நாம் அனுபவித்து வருகிறோம். நம்முடைய அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும், ஒரு உத்தரவாதத்தை நம்முடைய அரசியல் சாசனம் அளித்து இருந்தாலும், அந்த அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் அந்த அரசியல் சாசனத்தின்படி பணியாற்றி நம்முடைய வரிப்பணத்திலே ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் இதை அப்பட்டமாக மீறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? எதற்காக முஸ்லிம்கள் என்றாலே நம்மை ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிறார்கள்? மற்றவர்களுக்கு இருக்கிற உரிமைகளைப் போல நமக்கு இல்லை என்று ஏன் நினைக்கிறார்கள்? இந்த விஷக்கருத்து எதனால் இந்த நாட்டு மக்களிடத்தில், குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் ஏற்பட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் வாழ்கிற மக்களை பொறுத்தவரை அதிக சகிப்புத்தன்மை உள்ள மக்களாக, சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய மக்களாகத்தான் இந்த நாட்டு மக்கள் இருந்தார்கள். இந்த நாட்டு மக்களிடத்திலேயே எந்த விதமான மத காழ்ப்புணர்ச்சியும் ஒரு காலத்தில் இருந்ததே இல்லை. அதனால்தான் இந்த நாட்டிலே 600 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களை 600 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல 2 உண்மை இருக்கிறது. ஒன்று, இந்த மக்களுடைய பாரபட்சம் இல்லாத, காழ்ப்புணர்வு இல்லாத அவருடைய நடுநிலை போக்கு. இரண்டாவது, முஸ்லிம்களுடைய ஆட்சி அதற்கு முன்னர் நடத்தப்பட்ட ஆட்சிகளை விட பல வகையில் மேலோங்கியதாக இருந்தது. இந்த ஆட்சி சரியில்லாமல் இருந்திருக்குமேயானால் இந்த நாட்டில் உள்ள இந்து மக்கள் எல்லாம் திரண்டு கொதித்து எழுந்திருப்பார்களே, ஆனால் ஒரு நாள் கூட ஆள முடியாது. அவ்வளவு சிறுபான்மை, அவ்வளவு சிறுபான்மையாக இருந்த ஒரு சமுதாயம் ஆளுகிறது. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 600 ஆண்டுகள். உங்களுக்கு டெல்லியிலே ஒரு குத்துபு மினார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டெல்லியை ஆண்ட முதல் மன்னர் குத்துபுத்தீன் ஐபக், அவர் ஆட்சிக்கு வந்து 1200 1200 டெல்லியில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிறது. அன்னையிலிருந்து கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா கொல்லப்படும் வரை 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை நாம் ஆட்சி செய்தோம். வெள்ளையர்கள் 200 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆள முடியவில்லை. அவர்களை விரட்டுவதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடினோம். முஸ்லிம் மன்னர்களை விரட்டுவதற்காக இப்படி ஒரு போராட்டம் நடந்ததா? முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நாட்டு மக்கள் எல்லாம் திரண்டு ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தினார்களா? அப்ப நம்முடைய முன்னோர்களுடைய ஆட்சியும் நன்றாக இருந்தது. அவர்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்தோடு பழகி இருக்கிறார்கள், ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த மக்களும் அப்படி இருந்தார்கள். மக்களும் நல்ல மக்கள், அவர்களை ஆட்சி செய்த மன்னர்களும் நல்ல மன்னர்கள். நல்ல மன்னர்கள் என்றால் நீங்கள் வேறு விதமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒழுக்கம், பண்பாடு அதெல்லாம் மிகுந்த நல்லடியார்களாக இருந்தார்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா மன்னர்களைப் போல எல்லா பலவீனமும்
முஸ்லிம் மன்னர்களிடத்தில் இருந்தது. குறிப்பாக அவர்களுடைய காம சேட்டைகளை நம்ம நியாயப்படுத்த முடியாது. எல்லா மன்னர்களைப் போலத்தான் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாமிய பற்றோடு கூட இருக்கவில்லை. ஆனால் மக்கள் மத்தியில மதத்தின் பெயரால் அவர்கள் பாரபட்சமாக நடக்கவில்லை. அதை நாங்கள் அடித்து சொல்ல முடியும். அப்படியான ஒரு ஆட்சியை நடத்திய காரணத்தினால்தான் 600 ஆண்டு காலம் இந்த சமுதாயம் இந்த நாட்டை ஆண்டது. இந்த மக்களும் மன மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எதிர்த்து புரட்சி செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒருவரும் நினைக்கவே இல்லை. சில நேரங்களிலே குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களை அடக்கி ஆள முடியும். இந்த காலத்தில் ஆள முடியும். ஏன்? இப்ப நவீன ஆயுதங்கள் இருக்கிறது. ஒரு துப்பாக்கியை வைத்துக் கொண்டு 1,00,000 பேர் அடக்கிடலாம். ஒரு AK-47 கையில இருந்தா உடனே அனைவரும் அடங்கி விடுவார்கள். ஆனால் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இதெல்லாம் இருந்ததா? இல்ல. வேல், அம்பு, ஈட்டி, வாள், இது மாதிரியான கேடயம், இதை வைத்து ஆட்சி செய்யும் பொழுது எண்ணிக்கையை வைத்துதான் ஆள முடியும். எண்ணிக்கை அதிகமாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை சின்ன கூட்டம் வந்து அடக்க முடியாது. இந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இது அடக்குமுறை செய்து பயங்கரமான ஆயுதங்களை குண்டுகளை போட்டு அடக்கி வைத்திருந்தால் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால வெள்ளக்காரன் வைத்திருந்தான். அவன் குண்டுகளோடும் பீரங்கியோடும் வரும் பொழுது அவனை எதிர்த்து விரட்டினார்களே தவிர முஸ்லிம்களை விரட்ட நினைத்திருப்பார்களே, ஆனால் முஸ்லிம்களுடைய ஆட்சி மோசமாக இருந்திருக்குமே, ஆனால் எட்டி உதைத்து விரட்டியிருக்க முடியும். அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டு மக்களும் நன்மக்களாக இருந்திருக்கிறார்கள். நாட்டை ஆட்சி செய்தவர்களும் பாரபட்சம் இல்லாமல் ஆட்சி இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை செப்பு பட்டயங்கள் கோவில்களில் இருக்கின்றன. அதுல அந்த மன்னர் கொடுத்த பட்டயம், அந்த மன்னர் இவ்வளவு எழுதி கொடுத்தார், இந்த கோவிலுக்கு அதை கொடுத்தார், எப்படி பள்ளிவாசல் கொடுத்தார்களோ எல்லா கோயில்களுக்கும் அது மாதிரி கொடுத்தார்கள். அதுல எந்த விதமான பாகுபாடு, அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் ஆட்சி நடக்கிறது. அதனால எல்லோருக்கும் பாகுபாடு இல்லாத முறையில் தான் ஆட்சி நடத்தினார்கள். அவ்வளவு நல்ல மக்களாகவும் இருந்தார்கள். இப்படி இருந்த ஒரு நாட்டில் நம்ம ஏன் வெறுத்தார்கள்? இப்படி இருந்த ஒரு நாட்டில் நம்ம எல்லோரும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிறார்கள். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சந்தேக பார்வையோடு பார்க்கிறான். நம்மளோட படிக்கக்கூடிய கல்லூரியுடைய நண்பன் அப்படி பார்க்கிறான். நம்முடைய தொழில தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்ம அப்படித்தான் பார்க்கிறார்கள். இப்படி எல்லா மக்களுமே முஸ்லிம் என்றால் அதிகாரிகள் அப்படி பார்க்கிறார்கள். ஒரு காவல்துறையோ ஒரு கலெக்டரோ நீங்கள் பார்க்க சென்றீர்களே, ஆனால் இதை பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செஞ்ச மாதிரி அவளை பார்ப்பார்கள். அப்படி டீல் பண்ணுவார்கள், அப்படி நடந்து கொள்வார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏன் உண்டானது? நல்லா தானே இருந்தார்கள், மக்களும் நல்லா தானே இருந்தார்கள். இது ஏன் ஏற்பட்டது என்ற அடிப்படை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஏற்படுகிறது? இந்த நாட்டை முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் வெள்ளையர்கள் வியாபாரத்திற்காக இங்கே வருகிறார்கள். அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லி ஒரு வியாபார நிறுவனத்தை தான் துவக்கினார்கள். வியாபாரம் செய்வதற்கு என்ற பெயரில் சென்னைக்கு வந்தார்கள், பெரிய பெரிய கல்கத்தாவுக்கு வந்தார்கள், பெரிய பெரிய நகரங்களுக்கு வந்தார்கள். அங்கே அனுமதி பெற்று வியாபாரத்திற்காக கோட்டைகளை கட்டிக் கொண்டார்கள். வியாபாரம் என்ற பெயரில் பீரங்கிகள் குண்டுகளை எல்லாம் குவித்தார்கள். அவர்கள் வியாபாரம் என்கிற பெயரில் தான் வந்தார்கள். இங்க இருக்கிற ஐஸ் ஹவுஸ் கூட அவங்களுக்கு ஐஸை பாதுகாத்து வைப்பதற்காக கட்டப்பட்டதுதான். அதனால ஐஸ் ஹவுஸ் என்று பெயர். அப்ப இங்க உள்ள எல்லாத்தையும் வியாபாரம் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அதுல பயங்கரமான ஆயுதங்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு சிறிது சிறிதாக அவர்கள் ஆட்சியும் கைப்பற்றினார்கள். ஒவ்வொரு பகுதியாக தங்களுடைய கையில எடுத்துக்கொண்டார்கள். இப்படி இந்தியாவிலே முஸ்லிம்கள் கையில் இருந்த ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து முழு இந்தியாவையும் ஆளுகிற அளவுக்கு அவர்கள் வியாபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு போர்க்குணம் உண்டாக்கப்படுகிறது. அவர்களை எதிர்த்தது யாரு? எல்லோரும் பிற்காலத்தில் எதிர்த்திருக்கிறார்கள். நீங்கள் காந்தி எதிர்த்ததை படித்திருப்பீர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்த்ததை படித்திருப்பீர்கள், பல போராளிகள் அவர்களை எதிர்த்து போரிட்டதை படித்திருப்பீர்கள். இதை துவக்கி வச்சது யாரு? இந்த வெள்ளையர்கள் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்கிற உத்வேகத்தை ஆரம்பித்து வைத்தது யார்? முஸ்லிம்கள் தான். நாம தான் முதல்ல எதிர்த்தோம். ஏன்? நம்மிடமிருந்தான் பறித்தார்கள். இந்த நாடு முழுவதும் நம்ம கையில் இருந்தது, முஸ்லிம்கள் கையில் இருந்தது. நம்மிடத்தில் இருந்து பறித்த காரணத்தினால்
நம்ம தான் விரட்டுவதற்கும் என்ன செஞ்சோம், முயற்சி பண்ணினோம். அதற்கு 2 காரணம் இருந்தது. ஒன்னு, இந்த நாட்டினுடைய ஆட்சியை பறிகொடுத்தோம். இரண்டாவதாக இஸ்லாமியர்கள் ஹிலாபத் என்கிற ஒரு பெயர்ல பல நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு தலைமையில் இயங்கி வந்தார்கள். அது துருக்கியை தலைமையாக கொண்டு துருக்கியில் ஆட்சி இருந்தது, சுல்தான்களுடைய ஆட்சி. அதனால நமக்கு பேரு துருக்கன் வச்சான். துருக்கியை தலைமையகமாக கொண்ட காரணத்தினாலதான் துருக்கன் என்று சொல்லி துலுக்கன் என்று பெயர் வந்தது கூட அதனால்தான். அப்ப துருக்கியை தலைமையகமாக கொண்டு நடந்த ஆட்சியையும் இந்த வெள்ளையர்கள் கைப்பற்றிக் கொண்ட காரணத்தினால் ஹிலாபத்தை, உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் நிறுவ வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு உலக முஸ்லிம்கள் எல்லாம் இவனுக்கு எதிராக திரண்டார்கள். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலக முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியை, அவர்களுடைய ஏகபோக தலைமையை இவர்கள் முறியடித்து விட்டார்கள். அதனால் வெள்ளையர்களுக்கு எதிராக திரள வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகம் முழுவதும் இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் திரண்ட பொழுது அந்த மார்க்க அடிப்படையில் இங்கு உள்ளவங்க திரண்டார்கள். அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள். முதலாக இந்த சுதந்திர போரில் இறங்கினது யார் என்று பார்த்தீர்களே, ஆனால் ஹிலாபத் இயக்கம் என்கிற பெயரில் நாம தான் இந்த வெள்ளையனை விரட்டுவதற்காக இறங்கணும். அதனால் தான் இஸ்லாமியர்கள் மார்க்க அடிப்படையிலே அவனை எதிர்கொண்டார்கள். எப்படி எதிர்கொண்டார்கள்? வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரி என்று காட்ட வேண்டும். அந்த சிந்தனையை நாட்டு மக்கள் உள்ளத்திலே விதைக்க வேண்டும். எப்படி விதைப்பது? வெள்ளையனுடைய மொழியை நீ படிக்கிறது ஹராம். ஹராம் தான் மார்க்கத்தினுடைய ஒரு ஃபத்வா. அதை யாருக்கு எதிராக கொடுக்கறாங்க? வெள்ளைக்காரனுடைய ஆங்கில மொழியை நீ படிக்காதே. இதை சொன்னது காரணம் என்ன? வெள்ளையர்கள் உலக முஸ்லிம்கள் எதிரி, அவனுடைய அனைத்தையும் புறக்கணிப்பது மார்க்க கடமை. இப்படி அவர்கள் ஃபத்வா கொடுத்த. இது மார்க்கத்தில் சரியான ஃபத்வா இல்லை. மார்க்கத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி முஸ்லிம்கள் மத்தியில பள்ளி வாசல்கள்ல எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க? வெள்ளக்காரன் பாஷையை படிச்சிடாதீங்க, ஹராம். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்வார்கள், கிராப் வெட்டக்கூடாது, ஹராம். அதனுடைய தொடர்ச்சி கிராப் என்பது வெள்ளக்காரன் டைப்பா வெட்டுவான் முடிய, அந்த மாதிரி வெட்டுவது வெள்ளக்காரன் ஸ்டைல் என்ற காரணத்தினால கிராப் வெட்டுவது ஹராம். தலைமுடிய கிராப் என்கிற பெயர்ல, கிராப்னா இப்ப போலீஸ் கட்டிங் இருக்கலாம், கிராப் இந்த மாதிரி வெட்டுவது வெள்ளக்காரன் கலாச்சாரம். அது வெட்டுவது மார்க்கத்தில் ஹராம் என்று சொன்னார்கள்.